சக்தி பராசக்தி. நாம பார்க்க போற இந்த சக்தி பீடத்தோட பேரு தேவி வாணி சக்தி பீடம். இந்த சக்தி பீடம் பாத்தீங்கன்னா 7 மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்குங்க. இந்த 7 மலைகளின் உச்சிக்கு பேரு சப்த ஸ்ருங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. 51 சக்தி பீடங்கள்ல இது ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இந்த சக்தி பீடத்தினுடைய பெயர் சப்தஸ்வரங்கி அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ நம்ம ரோப் கார்ல போறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். போய் பார்த்துக்கலாம். படியில ஏறினோம்னா 500 படி இருக்கு. படியிலையும் ஏறி போகலாம், ரோப் கார்லயும் போகலாம். நாங்க இப்போ ரோப் கார்ல போக போறோம். வாங்க. அதாவது இந்த சக்தி பீடத்தினுடைய அம்மாவுடைய பேர் சப்தஸ்ருங்கினி. மேலே 500 படிக்கட்டு இருக்கு. ஸோ 500 படிக்கட்டு நடந்து போக முடியாதுன்றனால இந்த மாதிரி ரோப் காரில் போக போகிறோம். எல்லாரும் போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். இப்போ பாம்பேல இருந்து நாசிக் வந்தோம். நாசிக்ல இருந்து இங்க வர்றதுக்கு 60 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. ஸோ இது 7 மலைகளுக்கு நடுவுல இந்த அம்மனுடைய ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துல தேவியின் முட்டி பாகத்துல இருந்து இந்த கை வரைக்கும் விழுந்ததாக கருதப்படுகிறது. வலது பக்கம். அதில் 510 படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டெல்லாம் ஏறி வந்தா கலாண்டுறோம். அதனால தான் நாங்கள் ரோப் காரில் வந்திருக்கோம். ஆனால் அப்போ கூட படி ஏற விடுற ஆத்தா. சரி, ஏறிடுவோமா? வாங்க. இந்த ரோப் கார் உயரம் 4500 அடி உயரத்தில் இருக்கு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 110 ரூபா. நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். 550 ரூபா. நிறைய குரங்கு இருக்குப்பா. உஷாரா இல்லைன்னா குடிச்சுக்கும். சரியா? இந்த மாதா ஒரு சுயம்பு மாதா. 8 அடி உயரம் உள்ள இந்த தேவிக்கு 10 மீட்டர் புடவையும் 3 மீட்டர்ல ரவிக்கையும் தச்சு போடுறாங்க. இந்த வாணி சக்தி பீடம் அமைஞ்சிருக்க இந்த மலையோட பேரு சக யாத்ரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவி பாத்தீங்கன்னா சுயம்பு தேவியாக இருக்காங்க. 18 கைகளை உடையவங்க. இந்த தேவிக்கு இங்க குங்கும அர்ச்சனை தினமும் செய்யறாங்க. அதனால தேவி சிகப்பு நிறத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. தன் காலடியில எருமை முகத்தை வச்சிருக்காங்க. எருமை முகத்தை உடைய அரக்கனை அழித்ததால் இந்த தேவி மகிஷாசுர மர்தினி என்றும் அழைக்கப்படுறாங்க. பாருங்க, தேவி சிகப்பு நிறத்துல இருக்காங்க. இந்த தேவிக்கு 18 கைகள் உண்டு. ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதங்களும் உண்டு. தாமரை மலர்களும் உண்டு. நீர் நிறைந்த ஒரு குவளையும் உண்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க பாருங்க. தேவியின் கண்கள் பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு இல்லையா? இந்த கண்கள் பீங்கானால செதுக்கி அம்மனுக்கு வச்சிருக்காங்க. தேவிக்கு சிறப்பு ஆர்த்திகள் இங்கே நிறைய இருக்குங்க. காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா காக்கட்ட ஆர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்த்தியில் பால் சர்க்கரை இது 2ஐயும் கொண்டு தேவிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. காலையில் 7லேருந்து 9 மணிக்கு பஞ்சமூர்த்த மகா பூஜை அப்படின்னு ஒரு அபிஷேகம் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தயிர், பால், நெய், தேன், ஆயுர்வேத எண்ணெய் இவை எல்லாத்தையும் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை பொடி பண்ணி தேவி மேலே முழுசாக அப்படியே நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே
சுடுநீர் இருக்கு இல்லையா, சுடு தண்ணி, அதை வந்து தேவி மேலே ஊற்றி அபிஷேகம் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தேவியை நல்லா தொடச்சிட்டு 11 லிட்டர் பாலால் மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா புது புடவை அணிவிச்சு அலங்காரம் பண்ணி தேவிக்கு வந்து ஆரத்தி காட்டுறாங்க. இதுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா நெய்யிலான புரான் போலி அப்படின்னு ஒரு ஸ்வீட்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சந்த் ஆரத்தி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க. இந்த பூஜையில் வந்து தேவிக்கு வெறும் பாலால் அபிஷேகம் செய்து புஷ்பத்தால் அர்ச்சனைகள் செய்து ஆரத்தி காட்டுறாங்க. இந்த தேவியோட திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி அந்த 9 நாளும் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. சிவராத்திரியும் இங்கே மிக சிறப்பு. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்ததாக வடநாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த சிவராத்திரியை வந்து கொண்டாடுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நாசிக்கில் வரும் கும்பமேளா அன்று இந்த தேவிக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. அம்மனுக்கே உரிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றும் இங்கே சிறப்பு பூஜை செய்கிறாங்க. देवी भागवत, हाँ, उसमें ये जो 52 शक्तिपीठ जो है, जो पार्वती के शरीर के टुकड़े हुए ना, वो दिए. சாமி கும்பிட்டு இப்போ ரோப் காருக்கு மறுபடியும் கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு அங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் உங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்காங்க அம்மா? அழகாக இருக்காங்களா? தேவியோட தரிசனம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது இல்லையா? கோவிலுக்கு வெளியே வந்த உடனே சில இடங்கள் பார்ப்பதுக்காகவே இருக்குங்க. மாதா சதிர் உச்சிமுனை, மார்கண்டிய ரிஷி, சிவாலயம், காளிகுண்ட், சூரியகுண்ட் அப்படின்னு 2 குட்டி குட்டி மலைகள் இருக்குங்க. மலைக்கு நடுவுல இந்த தேவி வந்து இருக்காங்க. ஆமா, சப்தஸ்ருங்கிணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, வயசானவங்களை நேரடியா வர்றது கஷ்டம். அதனால உங்களை எல்லாரையும் நாங்க எங்களுக்குள்ள ஏற்றி இந்த மாதிரி இடத்தையெல்லாம் காட்டுறோம். பாருங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 510 படிகள் இருக்கு, ரொம்ப குத்தலா இருக்கு. இந்த ரோப்கார் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் மாதா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வாங்க.